Hi viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் சாஹியே. சாஹியே அப்படின்னு சொன்னீங்கன்னா வேண்டும் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த வேண்டும்ங்கிறத பயன்படுத்தி நீங்க சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப தமிழ்ல ஃப்ரேம் பண்ணும்போது ராமுக்கு என்ன வேண்டும், அர்ஜுனுக்கு காஃபி வேண்டும், சுரேஷுக்கு டீ வேண்டும். ஸோ சப்ஜெக்ட் கூட இக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தான் நம்ம வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றோம். இந்த இக்கு அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலண்டான ஹிந்தி வேர்ட் கோ. ஸோ சென்டென்ஸ் ஹிந்தியில ஃப்ரேம் பண்ணும்போது சப்ஜெக்ட் கூட கோ அப்படிங்கிறத ஜாயின் பண்ண போறோம். राम को क्या चाहिए, राम को क्या चाहिए, ராமுக்கு என்ன வேண்டும். अर्जुन को कॉफी चाहिए, अर्जुन को कॉफी चाहिए, अर्जुनुக்கு காஃபி வேண்டும். सुरेश को चाय चाहिए, सुरेश को चाय चाहिए, சுரேஷுக்கு டீ வேண்டும். ஸோ சப்ஜெக்ட் கூட இக்கு அப்படிங்கிறத பயன்படுத்திருக்கோம். ஹிந்தியில இந்த இக்கு அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலண்டா மட்டும் கோ பயன்படுத்தப்படுறது இல்லை, ஐ அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலண்டான வேர்டு தான் கோ தான். ஸோ கோங்கிறதுக்கு இக்கு ஐ அப்படின்னு ரெண்டு அர்த்தம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் கலாவை தேடுகிறோம் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஹம் கலா கோ ढूंढते हैं, हम கலா கோ ढूंढते हैं. ஸோ ढूंढ அப்படின்னா தேடுதல் அப்படிங்கிறது அர்த்தம், சர்ச் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தேடுதல் அப்படிங்கிறதுக்காக ढूंढ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல கலாவை அப்படின்னு சொல்லும் போது அந்த ஐ அப்படிங்கிறதுக்காக கலா கோ அப்படின்றது சொல்றோம். ஸோ கோ அப்படிங்கிறதுக்கு இக்குங்கிற அர்த்தம் மட்டும் இல்லைங்க, ஐ அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. சாஹியேங்கிற வார்த்தை பயன்படுத்தும் போது சப்ஜெக்ட் கூட கோ வரும்னு பார்த்தோம். அந்த கோக்கு இக்கு ஐ அப்படிங்கிறது ஈக்குவலண்டான தமிழ் மீனிங்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ இந்த கோ நம்மளோட ரெகுலர் சப்ஜெக்ட்ஸ் கூட ஜாயின் ஆகும் போது என்ன சேஞ்சஸ் நடக்குது, புதுசா என்ன வார்த்தைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மே கூட கோ ஜாயின் ஆகும்போது முச்கோ முஜே, முச்கோ முஜே அப்படின்னு நமக்கு புதுசா ரெண்டு வார்த்தைகள் கிடைக்குது. இந்த முச்கோ முஜே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் எனக்கு என்னை தான். முச்கோனாலும் எனக்கு என்னைங்கிறது தான் அர்த்தம், முஜேன்னு சொன்னீங்கனாலும் எனக்கு என்னை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்ப எதுக்காக ரெண்டு வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா ஹிந்தியில பாத்தீங்கன்னா கோங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவோம். ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ்ல ஒரு ரெண்டு மூணு இடத்துல கோ வந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும். அதனால சப்ஜெக்ட் கூட கோ சேர்த்து சொல்றதா இருந்தா முச்கோங்கிற வார்த்தையும், வேற எங்கேயும் கோ வரல அப்படின்னா முச்கோன்றத பயன்படுத்திக்கலாம். இல்ல வேற இடத்துல வருது இருக்கீங்க கோவை டிராப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முஜேங்கிறத பயன்படுத்திக்கலாம். இதுக்காக தான் இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ஆனா பேச்சு வழக்கில் பேசும்போது நீங்க எங்க வேணாலும் முச்கோ முஜே ரெண்டுத்தையுமே பயன்படுத்தலாம். ஸோ முச்கோங்கிறது ஃபார்மல், முஜேங்கிறது இன்ஃபார்மல். பட் இந்த ஃபார்மல் இன்ஃபார்மல்ங்கிறதுக்கும் மரியாதைக்கும் இந்த இடத்துல சம்பந்தம் இல்லைங்க. பேசும்போது உங்களுக்கு எந்த வார்த்தை பேசுறதுக்கு கம்ஃபர்டபுளா கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த வேர்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இங்க தான் யூஸ் பண்ணணும், ஸ்பெசிபிக் ரூல்ஸ் கிடையாதுங்க. ஸோ முஜே சொன்னாலும் கரெக்ட் தான், முச்கோன்னு சொன்னாலும் கரெக்ட் தான், ரெண்டுமே மரியாதையான வார்த்தைகள் தான். முச்கோக்கும் எனக்கு என்னைங்கிற அர்த்தம் இருக்கு, முஜேக்கும் எனக்கு என்னைங்கிற அர்த்தம் இருக்கு. எக் கூட சேரும் போது இஸ்கோ இசே, வக் கூட கோ சேரும் போது உஸ்கோ உசே, தும் கூட வரும்போது தும்கோ தும்ஹே, ஹம் கூட வரும்போது ஹம்கோ ஹமே, ஆப் கூட ஆப்கோ மட்டும்தான். இன்கோ இன்ஹே, ஏ கூட கோ ஜாயின் ஆகும்போது இன்கோ இன்ஹே, வே கூட ஜாயின் ஆகும்போது உன்கோ உன்ஹே, கோன் கூட ஜாயின் ஆகும்போது கிஸ்கோ கிசே. முச்கோ முஜே, இஸ்கோ இசே, உஸ்கோ உசே, தும்கோ தும்ஹே, हमको हमें, आपको इनको इन्हें, उनको उन्हें, किसको किसे. இப்போ நம்ம பார்த்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முச்கோ முஜே ரெண்டுத்துக்குமே எனக்கு என்னை அப்படிங்கிறது அர்த்தம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரெண்டு வார்த்தையில எந்த வார்த்தை யூஸ் பண்றது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ யூஸ் பண்ணுங்க. இது இங்கே தான் அப்படின்னு எந்த ரூல்ஸும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். எனக்குன்னு சொன்னாலும் முஜே முச்கோ யூஸ் பண்ணலாம், என்னைன்னு சொல்லணும்னு நினைச்சீங்கனாலும் முஜே முச்கோ அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். இஸ்கோ இசே இவனுக்கு இவளுக்கு இதற்கு இவனை இவளை இதனை, இந்த 6 வார்த்தைகளுக்கு ஈக்குவலண்டா இஸ்கோ அல்லது இசை எதை வேணாலும் பயன்படுத்தலாம். உஸ்கோ உசே அவனுக்கு அவளுக்கு அதற்கு அவனை அவளை அதனை. ஸோ இந்த 6 வேர்டுக்கு ஈக்குவலண்டா உஸ்கோ அல்லது உசே எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். உனக்கு உன்னை அப்படிங்கிற மீனிங்ல தும்கோ தும்ஹே. ஸோ தும்கோ தும்ஹே அப்படிங்கிறது மரியாதை இல்லாம உனக்கு உன்னை அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல யூஸ் ஆகும். हमको
ஹமே நமக்கு, எங்களுக்கு, நம்மை, எங்களை அப்படிங்கிற அர்த்தத்துல ஹம்கோ அல்லது ஹமே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆப்கோ உங்களுக்கு, உங்களை. இன்கோ, இன்ஹே இவருக்கு, இவர்களுக்கு, இவைகளுக்கு, இவரை, இவர்களை, இவைகளை. இந்த 6 வார்த்தைக்குமே ஈக்குவலண்டா ஹிந்தியில இன்கோ அல்லது இன்ஹே அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண முடியும். உன்கோ, உன்ஹே அவருக்கு, அவர்களுக்கு, அவைகளுக்கு, அவரை, அவர்களை, அவைகளை அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலண்டா ஹிந்தியில உன்கோ அல்லது உன்ஹே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். கோன் கூட கோ சேரும் போது கிஸ்கோ, கிசே அப்படிங்கிற வேர்ட்ஸ் கிடைக்கும். கொஸ்டின் பண்ணும்போது யாருக்கு, யாரை அப்படின்னு கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு கிஸ்கோ அல்லது கிசே அப்படிங்கிற வார்த்தை நமக்கு யூஸ் ஆகும். இப்போ சாகியே யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இந்த சாகியே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்போது ஹிந்தியில் எந்த விதமான எண்டிங்ஸும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ லாஸ்ட் வேர்டாக சாகியே தான் வரும். எந்த எண்டிங்ஸும் யூஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது. आपको क्या चाहिए, आपको क्या चाहिए உங்களுக்கு என்ன வேண்டும். मुझको 1 किलो चीनी चाहिए, मुझको 1 किलो चीनी चाहिए எனக்கு 1 கிலோ சர்க்கரை வேணும். சர்க்கரை அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வேர்ட் சீனி அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்றோம். तुम्हें क्या चाहिए, तुम्हें क्या चाहिए உனக்கு என்ன வேண்டும். मुझे अब घर जाना चाहिए, मुझे अब घर जाना चाहिए எனக்கு இப்ப வீட்டுக்கு போக வேண்டும். ஸோ இந்த சாகியே அப்படிங்கிற வார்த்தை கூட நீங்க ஏதாவது ஒரு ஆக்ஷனை பயன்படுத்துறதா இருந்தா அந்த ஆக்ஷன் கூட கண்டிப்பாக நான் அப்படிங்கிறத ஜாயின் பண்ணணும். ஸோ ஆக்ஷன் வரும்போது பேட்டர்ன் எப்படி மாறும் அப்படின்னா சப்ஜெக்ட் கூட கோ, அதுல எதுவும் சேஞ்ச் இல்லை. ஆக்ஷன் கூட நான் பிளஸ் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சாகியே அப்படிங்கிறது பயன்படும். அதனாலதான் ஜானா சாகியே அப்படின்னு சொல்லியிருக்கோம் நாம. ஸோ கர் ஜானா சாகியே அப்படின்னா வீட்டுக்கு போக வேண்டும் அப்படிங்கிறது அர்த்தம். தேக்னா சாகியே பார்க்க வேண்டும். पूछना चाहिए கேட்க வேண்டும். சோ पढ़ना चाहिए படிக்க வேண்டும். लिखना चाहिए எழுத வேண்டும். சோ அந்த நான் அப்படிங்கிறது கம்பல்சரி எல்லா ஆக்ஷன் வேர்ட் கூடயுமே ஆட் பண்ணணும். मुझे अब घर जाना है. சோ ஒருவேளை நீங்க சாகியே பயன்படுத்த விரும்பல, வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் அழுத்தம் கொடுக்க விரும்பல, ஆனா நான் அந்த மீனிங்ல தான் சொல்ல வரேன்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு ஆல்டர்னேட்டிவா சாகியவை விட்டுட்டு ஆக்ஷன் கூட நான் சேர்த்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளோட எண்டிங்ஸை யூஸ் பண்ணோம்னாலும் அதே அர்த்தம் கிடைக்கும். मुझे अब घर जाना है அப்படின்னா எனக்கு இப்ப வீட்டுக்கு போகணும். இதேதான் தமிழ்ல சொல்லுமா, இப்ப எனக்கு இப்ப வீட்டுக்கு போக வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ஃபார்முலா இருக்கு. அதே வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது கேஷுவலா இருக்கும். சோ அந்த மாதிரி ஹிந்தியில சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஜானா है சாகியே விட்டுறலாம், நான் சேர்த்துட்டு ஹே போடலாம். घर जाना है. इसको हिंदी सीखना है இவனுக்கு ஹிந்தி கற்கணும். சோ கற்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் யூஸ் ஆகும். சோ ஒன்னு சாகியே பயன்படுத்தலாம். சாகியே பயன்படுத்தாதா இருந்தா எந்த எண்டிங்ஸும் வராது. ஆக்ஷன் வேர்டு கூட கண்டிப்பா நான் அப்படிங்கறத நீங்க சேர்க்கணும். ஆக்ஷன் வந்தாதான் நான் சேர்க்கணும். சோ இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா எந்த ஆக்ஷனும் கிடையாது. சோ அங்க வந்து நான் வர வேண்டிய நெசசிட்டியே கிடையாது. சோ இல்ல எனக்கு சாகியே இல்லாம போக வேண்டும், பார்க்க வேண்டும்ன்ற அர்த்தத்திலே சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆக்ஷன் கூட நான் சேர்த்துட்டு லாஸ்ட்ல நம்மளோட எண்டிங்ஸ் அப்படிங்கறத ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணீங்கனாலும் அதே ஈக்குவலன்ட் மீனிங் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி உங்களோட ஓன் சென்டென்சஸ் அப்படிங்கறத ஃப்ரேம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. வேற ஒரு கான்செப்ட்ல அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணலாங்க. தன்யவாத். फिर मिलेंगे. உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சோ தட் எங்களோட அடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை ரீச் பண்ணும்.